ராக் ஸ்டார் கூட வொர்க் பண்றோம். சூப்பர் ஸ்டாருக்காக வொர்க் பண்றோம். இந்த ஸ்டார்ஸோட இருக்கும்பொழுது அந்த விஷயம் நமக்கு வரும்ல. இவங்க கூட இருக்கிறோம். சூப்பர் ஸ்டாருக்கு படம். அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்ட உடனே? அதுதான். இது ஆக்சுவலா ப கூலி பவர் ஹவுஸ் வைப்ன்னு சொல்லி ஒரு தனி ட்ராக்கா ரிலீஸ் ஓகே. பண்ணியிருந்தாங்க. நைஸ். நமக்கு ஒரு டீசர் மாரி, ம். இந்த சாங்க்கு ஒரு ப்ரோமோ. ஸோ அதுதான் சாங் போல அப்படின்னு நெனச்சுட்டு தான் நாங்களும் இருந்தோம். ஓகே. ஸோ அங்க போயிட்டு கூலி பவர் ஹவுஸ்ன்னு திருப்பி லிரிக்ஸ் பார்த்தோனே தான், ஓ! இவ்ளோ பெரிய சாங் இருக்கா? அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸா எல்லாரையும் மாரி நாங்களும் எக்ஸைட்டடா தான் இருந்தோம். ஓ! ம். பவர் ஹவுஸ்ன்னு ஒரு சாங் வரப்போகுது. ம். பார்த்தா அதிலேயே நாங்க பாட போறோங்கிறது அங்க அங்க பயங்கரமான ஒரு ஓகே. ஹை ஆயிடுச்சு. அதே மாரி எஸ்பெஷலி அந்த நம்ம அரங்கம் அதிரட்டுமே அந்த லைன்லாம் நம்ம கேட்டோம். கூலி பவர் ஹவுஸ் டக்குனு நடுவுல குழந்தை சிரிப்புள்ள ஃபேஸ் தான் எஸ். அப்படி டக்குனு ஐயோ! ஏன்னா நீங்க அவ்ளோ வேரியேஷன் இருக்கும். இப்ப அதிலேயே பாடும்போதே எங்களுக்கு வந்து அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே now அது நாங்க அப்படி சாஃப்ட் பண்ணோம். ஸோ அத்தன வேரியேஷன்ஸ் ஒரு ஒரு லைன்லயும் வந்து வச்சிருக்காரு. அந்த குழந்தை சிரிப்புல டக்குனு டிப் ஆகும். டக்கு. எஸ்.